தீர்மானம் 3, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவையிலும் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரையிலும் மாண்புமிகு அம்மாவுடைய அறிவிப்பின்படி மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று இப்பொதுக்குழு கோரிக்கை வைக்கிறது. கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்ட ஒப்புதலை முறையாக சரியாக போதிய புள்ளி விவரங்களோடு அனுப்பாத விடியா திமுக அரசின் நிர்வாக திறமையற்ற போக்குக்கு கண்டனம். சேலம், கோவை, மதுரை ஆகிய மாநகரங்களில் பஸ் போர்ட் அமைக்க வலியுறுத்தல். முன்மொழிபவர்கள் கழக பொருளாளர், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள். கழக அமைப்பு செயலாளர், நாகப்பட்டினம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் OS மணியன் அவர்கள். கழக இலக்கியணி செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர், முன்னாள் அமைச்சர் முனைவர் SS வைகை செல்வன். கழக மகளிர் அணி இணை செயலாளர் திருமதி கீர்த்திகா முனியசாமி, திரு M புத்திச்சந்திரன் அவர்கள், அண்ணன் MC சம்பத் அவர்கள், அண்ணன் சோமசுந்தரம் அவர்கள், அண்ணன் SP சண்முகநாதன் அவர்கள், காந்தி அவர்கள், இளமை தமிழ்ச்செல்வன் அவர்கள், கோவி காளிதாஸ் அவர்கள், குரலார் கோபிநாதன் அவர்கள், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 4, ஒவ்வொரு ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது தொடர் மழை, கனமழை, வெள்ளம், புயல், காற்று போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்ற போதும் இயற்கை பேரிடரை பாதுகாப்பாக எதிர்கொள்ளும் மக்களை பாதுகாப்பதும் தொடர்ந்து தோல்வியடைந்து வருகின்ற ஸ்டாலின் திமுக அரசு. முன்மொழிபவர்கள் கழக துணை பொதுச் செயலாளர், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் நத்தம்ரா விஸ்வநாதன் அவர்கள். கழக அமைப்பு செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர், முன்னாள் அமைச்சர் திருமதி S கோகுலேந்திரா அவர்கள். கழக அமைப்பு செயலாளர், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பு முன்னாள் அமைச்சர் அண்ணன் AK செல்வராஜ் அவர்கள். கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் முக்கூர் N சுப்பிரமணியம் அவர்கள், அண்ணன் மருதுராஜ் அவர்கள், I மகேந்திரன் அவர்கள், தாமரை S ராஜேந்திரன் அவர்கள், அருள்மொழி தேவன் அவர்கள், திருக்கலங்குன்றம் S ஆறுமுகம் அவர்கள், ஜெயசுதரன் அவர்கள், திரைப்பட இயக்குனர் நடிகர் S ரவி மரியா அவர்கள், அண்ணாதுரை அவர்கள், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் 5, ஜனநாயகத்திற்கு தேர்தல் ஒரு பொன் மகுடமாகும். மக்களாட்சி தத்துவதற்கு ஆதாரமாக விளங்குவது மக்களின் வாக்குரிமை ஆகும். அத்தகைய வாக்குரிமையை நிலைநிறுத்தும் வாக்குப்பதிவு முறையாகவும் சரியாகவும் திகழ வேண்டும் என்பதிலே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி SIR கழகம் வரவேற்கிறது. முறைகேடான வாக்காளர் பட்டியல் மற்றும் தில்லுமுள்ளுகளை நீக்கி தகுதியான வாக்காளர்களை கொண்ட வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று தீர்மானம் 5 முன்மொழிபவர்கள் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர், முன்னாள் அமைச்சர் C பொன்னையன் அவர்கள். கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் கரூர் M சின்னசாமி